நடுவிலே இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கற்ற சொல்லுகிறார். இந்த 10வது மாதத்தில் நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் குடும்பத்தில் நீ தீங்கை காணாதிருப்பாய். ஏன்னு சொன்ன கற்ற சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கற்ற சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எது விலகி போலாம், கவலைப்படாத. பணம், காசு, சொந்த பந்த உறவுகள் ஒருவேளை விலகி போகிற அனுபவங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். உங்களை பார்த்து சொல்றேன், கற்ற சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகாது. நான் உனக்கு கொடுக்கிற சமாதான சந்தோஷம் உன்னை விட்டு விலகாதுன்னு கற்ற சொல்லுகிறார். இது நமக்கு போதுமா போதாதா சொல்லுங்க? இது போதுங்க நமக்கு. ஹல்லேலூயா. மலை போல நின்றிருக்கிற மனிதர்கள் விலகி போகலாம். மலையை படைத்த எம்பெருமானா இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுற 10ஆம் மாதத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம விட்டு விலகாத ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஏசாயா 41:10 படிங்கம்மா. ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை படிச்சீங்க அப்படின்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடனே இருக்கிறேன். நீ கவலைப்படாத, நான் உன் தேவன், நான் உன்னுடைய கடவுள். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு எல்லாவற்றிலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உனக்கு என்ன உதவி வேணுமோ நான் உனக்கு உதவி செய்வேன். நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். என்னுடைய நீதியின் வலக்கரம் இருக்கிறது, பொய்யான வலக்கரம் அல்ல, நீதியின் நேர்மையான வலது கரம் உன்னை தாங்கும் என்று கற்ற சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவவசனம் உங்களை பார்த்து நான் சொல்கிற ஒரு 4 காரியத்தை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நான் தியானித்து உங்களோட அந்த சத்தியத்தை வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவாராக. இந்த மாதத்தில் தேவன் வாக்கு பண்ணுறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. எப்படியெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார், எப்படியெல்லாம் இருந்து இடைபடுவார், எப்படியெல்லாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படிங்கிற ஒரு 4 காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லி நான் முடிச்சுட்டு திருப்பந்திக்குள்ளே நம்ம போயிடலாம். முதலாவது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். படிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12லேருந்து படிப்போம். படிங்கம்மா. நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நல்லா கவனிங்க. கிதியோனுக்கு தரிசனமாகி அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உங்களை பார்த்து நான் சொல்றேன், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அருகில் இருக்கிறவங்களை பார்த்து இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாமே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு